ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு நிகழ்ச்சின்னு சொன்னப்போ பட்டிமன்றம் இல்லாமையா? ஆமாங்க, ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம். பட்டிமன்றத்தின் தலைப்பு கணவனால் மனைவிக்கு தொல்லையா, இல்லை மனைவியால் கணவனுக்கு தொல்லையா? இதுதாங்க பட்டிமன்றத்தின் தலைப்பு. நடுவராக நாகூர் அப்துல் கையூம் அவர்கள். இதில் கணவனால் தான் தொல்லை அப்படின்னு பேச வராங்க திருமதி சோபா சிவகுமார், நிஷா பார்த்திபன், வீரகுமார் அவர்கள். இல்ல மனைவியால் தான் தொல்லை அப்படின்னு பேச வராங்க பாலசுப்ரமணியன், சின்னசாமி அவர்கள், வாசுகி, வீரகுமார் அவர்கள். பட்டிமன்றத்தை பாப்போமா? யாரு ஜெயிச்சாங்கன்னு பாப்போம். எல்லோருக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்கள். இந்த தியாக திருநாள் அன்று ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தர வேண்டும் என்ற எண்ணத்தில் கணவனால் மனைவிக்கு தொல்லையா அல்லது மனைவியால் கணவனுக்கு தொல்லையா என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை நடத்தவிருக்கின்றோம். இந்த பக்கத்தில் 3 அணியினர் 3 பேர், இந்த அணியில் 3 பேர். கணவனால் மனைவிக்கு தொல்லை என்று 3 பேர் பேசியிருக்கின்றார்கள். மனைவியினால் கணவனுக்கு தொல்லை என்ற 3 பேர்கள் பேசியிருக்கின்றார்கள். இன்ற பட்டிமன்றம் என்று சொன்னவுடன் நன்றி திருமதி சிவா அவர்களே, உங்களுடைய அழகான பாயிண்ட்ஸை அழகா, அதாவது துணி எடுக்க போனா அங்கே கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க திருச்சிக்காரவங்க தான் இல்லையா? வயலூர் நான் ஒரு தடவை திருச்சி சாரதாஸ்ல போனேன். அதுக்கு வெளியில நின்றா காலையில போய் மத்தியானம் வரையும் வரல, அதுக்காக கட்டி சோறு எல்லாமே கொண்டு வந்து வெளியே வச்சிருக்கிறாங்க. பிள்ளைங்களாம் காலையில சாயந்தரம் வரையும் அங்கேதான் நிக்கிறாங்க. அடுத்த அவங்க பாயிண்ட் சொன்னாலும் சொல்லலாம், ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். இதனை தொடர்ந்து இப்போ பாலசுப்ரமணியன் அவர் என்ன சொல்ல போறாருன்னா, கணவனாலெல்லாம் மனைவிக்கு தொல்லைங்கிறது இவங்க சொல்றதுலாம் சும்மா பில்டப் அப்படிலாம் கிடையாது. மனைவியினால தாங்க இந்த கணவனுக்கே தொல்லை. அதனாலதான் சம்சாரம் ஒரு மின்சாரம் சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்ல போறாரு பாலசுப்ரமணியம் சார். வாங்க. அழகிய தமிழில் வழங்கிய அறிமுகத்துக்கு நன்றி ஐயா. தமிழுக்கு அமுதென்று பேர், அமுத தமிழங்கள் உயிருக்கு நேர் எனும் வரிகளோடு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் கூறிக்கொண்டு, பட்டிமன்ற நாயகர், நடுவர், தமிழ் அறிஞர், பன்முக திறனாளர் ஐயா அப்துல் கையூம் அவர்களே, இங்கு பேச வந்திருக்கும் சக பேச்சாளர்களே, நிகழ்வினை காணும் அன்பான இனிய தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் இனிய மாலை தமிழ் வணக்கம். ஒரு அப்பாவி கணவனிடம் இருந்து அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பை கேட்டோடனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சிங்கத்தை பார்த்து சிறுநரி என்னைக்குங்க சிரிச்சது? சிங்கத்தை பார்த்தாதான் அரண்டு ஓடிடுமே. நரி எப்படிங்க சிரிக்கும்? 2 ஆடுகள் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டது பேச முடியவில்லையே என்று சொன்ன பாடல் மாதிரில இருக்கு நீங்க சொல்றது. அதே மாதிரி மனைவியால கணவனுக்கு தொல்லைங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு நீதி, சத்தியமான ஒரு உண்மை. நடுவர் அவர்களே, மனைவிங்கிறது 3 எழுத்து, அவங்க தர்ற தொல்லை 3 எழுத்து, வர்ற சண்டை 3 எழுத்து, வர்ற கோபம் 3 எழுத்து. இவ்வளவையும் சகிச்சுக்கிட்டு இந்த புருஷ சிவனேன்னு உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அந்த அமைதியும் 3 எழுத்துங்க ஐயா. அவங்க சொல்லுவாங்க, ஆண்கள் விடுற சொல்லு 3 எழுத்து அன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் சேர்த்தா நம்ம முள்ள பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர்களே நன்றி. வைஃப்ங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு நான் கூகுள்ல தேடி பார்த்தேன்னாவே, வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் ஃபார் எவ்ரிதிங்னு காமிக்குதுங்க ஐயா. பிரம்மச்சாரியா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, பெற்றோர்களை தெய்வமா தான் மதிக்கிறான். ஆனாக்கா என்னைக்கு ஏங்க இந்த வயசானவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு இந்த அனாதை விடுதி எங்கெங்க இருக்குன்னு விசாரிக்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கு பிறகுதான் பொண்டாட்டியோட பிடுங்கல் தாங்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விசாரிக்கிறதே அவன் ஆரம்பிச்சிடறான். உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பழைய பாடல் ஒன்று நீங்கள் அறிந்தது.
புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. ஒரு அருமையான ஒரு பழைய பாடல் ஒண்ணு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பாடல்ல நல்ல அருமையான வரிகள் வரும். மாமனார மாமியார மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும், சாமக்கோழி கூவையிலே முடிக்கணும், குளிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும்னு ஒரு வரி வரும். இப்ப யாருங்க காலையில காட்டி எந்திரிக்கிறாங்க? 6 மணிக்கு அலாரம் அடிக்குது, ஒரே ஒத்த, அவ்வளவுதான். அந்த அலாரம் எங்க போய் இந்த மூளையில உழுகுதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தூக்கம். பாத்தீங்கன்னா இந்த அப்பாவி கணவன் ஒரு 7:45 போல ஓடி வந்து, ஏமா ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்பாரு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள முந்தால வச்ச புளிக்குழம்பு இருக்கு, அதை எடுத்துட்டு போங்க, குப்பூசு வாங்கிக்கங்கன்னு சொல்லிடுறாங்க. பாத்தீங்களா நீங்க? அது இன்னொரு குடும்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிடவே இவருக்கு கொஞ்சம் பயம். சாயங்காலம் ஆபீஸ் விட்டு வர்றப்பவே கேட்கிறாரு, ஏம்மா இன்னைக்கு இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜிம்மிக்கு ஏதாவது சாப்பாடு போட்டியான்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, ஆமாங்க இன்னைக்கு நான் புதுசா வந்து ஒரு வெரைட்டி ஃபுட்டு ஒண்ணு தயார் பண்ணேன், அந்த ஃபுட்டை வந்து நம்ம ஜிம்மிக்கு போட்டு பார்த்தேன்னு சொன்னுச்சு. உடனே அவர் சொல்றாரு, தெருமுனையில அந்த ஜிம்மி செத்து கிடக்கு, நீ எங்கேயும் வெளியில எல்லாம் யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத, சாப்பாடு போட்டேன்னு சொல்றாரு. அவ்வளவு கீர்த்தி வாய்ந்த அந்த தசரதனையே வந்து வரங்குடியான்னு கேட்டு வாங்கி ஆளை காலி பண்ணது யாரு? இந்த கைகேயியா இருந்த அந்த மனைவி தானே. ஆச்சரியம் தான் இல்ல, போனா போகுது. காட்டுல தேனு பால் பழம் கிழங்குன்னு சாப்பிட்டு நிம்மதியா இருந்த இந்த ராமரை, சுவாமி இந்த பொன்மாலை குடிச்சு கொடுங்கோ அப்படின்னு தொல்லை கொடுத்தது யாரு? மனைவியா வந்த சீதை தானே. ஆனா எவ்வளவு சண்டை வம்பு, எவ்வளவு பிரச்சனைகள். ஒருவேளை எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் இதனாலதான் பாடியிருப்பாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். போன வாரம் என்னுடைய கூட்டாளி இந்த அஞ்சான் நெஞ்சன் இருக்கானே, அவன் புலம்பிட்டு இருக்கான், ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லடா மாப்பிள்ள. பேர் என்ன சொன்னீங்க? அஞ்சான் நெஞ்சன். ரொம்ப கட்டமான விஷயம். ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லடா மாப்பிள்ள, ஒரே சண்டை என் பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும், ஏகப்பட்ட பாத்திரம் இங்கேயும் எங்கேயும் பறக்குதுறான்னு. சரி அப்ப நீ யார் பக்கம் நின்ன, உங்க அப்பா யார் பக்கம் நின்னாரு அப்படின்னு. ஆனா நீ வேற, நான் போய் பீரோ போயிட்டேன், எங்க அப்பா ஸ்டோர் ரூம்ல போய் ஒளிஞ்சிட்டாருங்கிறான். அஞ்சான் நெஞ்சனுக்கு இந்த நிலைமை. அவன் கேட்கறான், சொல்றான், குறுக்க வந்தாக்கா குண்டான் தலையில அடிக்கும்ல அப்படிங்கிறான். ரொம்ப சாமர்த்தியமா. அதோட என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நேத்து கூட அவன் என்ன சொல்றான், ஒரு சாமியாரை பார்த்து கேட்டிருக்கான், சுவாமி என்னுடைய மனைவியை அடக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் சொல்லி கொடுங்க சாமின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஏண்டாப்பா அந்த மந்திரம் தெரிஞ்சா நான் ஏண்டா காஷாயத்தை கட்டிட்டு ஊரா சுத்தின்னு இருக்கேன்டா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த அளவுக்கு படுத்தி வைக்கிறாங்க பெண்கள். ஒரு மனைவி சொல்றா புருஷன்கிட்ட, உங்க அப்பாவை கொண்டு போய் அனாதை விடுதலை சேர்த்துட்டு வா, இல்லன்னா நடக்கிறதே வேற நடிச்சு உத்தரவு தாயேன்னு கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துட்டான். சேர்த்துட்டு வந்தோடனே சேர்த்தாச்சுன்னு சொன்னோடனே அந்த அம்மா சொல்லுது, அப்பா இப்பதான் நிம்மதி, என்ன பாடுபடுத்தி வச்சுட்டான் மனுஷன், மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கன்னுச்சு. அப்ப அந்த வீட்டுக்காரன் கேட்டான், எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், உங்க அப்பா வந்து குணம் எப்படின்னு கேட்டான். ஐயோ எங்க அப்பா தங்கமாச்சே வைரமாச்சே முத்தாச்சேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு. அப்ப சொன்னாரு, ஒரு செய்தி தெரியுமா, அவங்க அண்ணன் கொண்டு வந்து இப்பதான் கொண்டு போய் உங்க அப்பா கொண்டு போய் எங்க அதை விடுதலாம் சேர்த்துட்டு வந்திருக்கான், நானும் அதை பார்த்துட்டு வந்தேன். அந்த அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க போவோம். எங்க அண்ணி இருக்க பெரிய ராட்சசிங்க, அது என்ன ஒரு பாடுபடுத்தி வச்சிருக்கு பாத்தீங்களா எங்க அப்பாவை. ஒரு வயசான மனுஷனை பாத்துக்க முடியலன்னா இதெல்லாம் பொம்பளையாது அப்படின்னு அவ்வளவு கோவப்படுது. அப்ப வீட்டுக்காரரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, உனக்கு வந்தாக்கா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு சொன்னார். அவளைய வெளியில சொல்லல, வெளியில சொன்னா அடுத்த வேலை சோறு கிடைக்காதுல்ல, அதுக்காக பயந்துகிட்டு அவரு அப்படியே நடந்துகிட்டாரு. இந்த மாமியாவுடைய தொல்லைகள்னு பாத்தீங்கன்னா, இதே மாமியார் மருமகளா இருக்கிறப்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, அடுத்தடுத்த ரோல் மாறுறப்ப ரோல் தான் மாறும ஒழிய சண்டை போடுற தன்மை என்னைக்குமே மாறாது. நல்ல வேலைங்கய்யா, ஒரே ஒரு ஆறுதல் எனக்கு, நம்ம திருவள்ளுவருக்கு இல்லாம போயிட்டாரு. அவர் இருந்திருந்தாருனாக்கா திருக்குறள் எக்ஸ்டென்ஷன் போட்டு உலகத்துல இந்த பொண்டாட்டிங்க பண்ற அட்டூழியத்தெல்லாம் பார்த்துட்டு அடங்காத மனைவிகள் அப்படின்னு ஒரு அதிகாரம், அடுத்தது அப்பாவி கணவர்கள் அப்படின்னு ஒரு அதிகாரம் போட்டு தனியாவே எழுதி வச்சிருப்பாருங்க ஐயா. ஆண்கள் நிக்கிறாங்க, அதே சேர்த்து எழுதிருப்பாரு, அதையும் எழுதிருப்பாரு நினைக்கிறேன். அதோட கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு பாடல், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. இந்த பாடலே கூட
இந்த அடங்காத மனைவிகள் மாதிரியான ஆளுங்க தான் அதிகம், நல்ல மனைவி கிடைக்கிறது கஷ்டம், வரம் கிடைக்கிறது கஷ்டம்னு நினைச்சுதான் எழுதியிருப்பாரோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. மொத்தத்திலே கணவன் என்பவன் ஒரு அப்பாவி ஆடு, தொல்லை தந்து மனைவி போடுவது சுற்றி வளைக்கும் கோடு, அடங்காத மனைவிகள் நாட்டுக்கே பெரும் கேடு, இவர்களோடு போராடுவதே கணவனின் பாடு, கோபத்தை அடக்க அப்படி போல் கோபத்தை அடக்க எப்பவுமே அவங்களுக்கு வாங்கி வாங்கி கொடுக்கணும் தோடு, கடைசியில கணவனுக்கு மிஞ்சுவது கையிலே திருவோடு என்று எனது வாதத்தினை முடித்துக் கொண்டு பெண்களால் தான் ஆண்களுக்கு அதிகம் தொல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வெல்க தமிழ். வணக்கம். ரொம்ப நேரம் தான் பேசுனீங்க. அதாவது மனைவி பண்ற டார்ச்சர், அட்ராசிட்டி இப்படிலாம் கிடையாது, கணவன்மார்கள் தான் வந்து அட்ராசிட்டிக்கு செய்கிறாங்க, டார்ச்சர் கொடுக்குறாங்க, லொல்லு பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து திருமதி நிஷா பிரதீபன் அவர்கள்